வெல்கம் டு ஆத்மா. நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. பழனியின் மரணம் யாரும் எதிர்பாராத ஒன்றுதான். தன்னை முடக்க நினைத்த பழனியை மாயா முடித்து விட்டாள். முடக்க நினைத்ததற்காக அவள் முடித்தாளா, அல்லது முடிக்க வேண்டும் என்றே அவள் முடித்து விட்டாளா? அடுத்தது யார்? இதுதான் நம் கேள்வி. நடந்தது என்ன என்று போய் அடுத்தது யார் என்று மாறிவிட்டது. வாசுவின் நண்பர்களை மாயாவின் ஆத்மா அடுத்தடுத்து கொல்லக்கூடிய காரணம்தான் என்ன? நிச்சயமாக அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். காரணம் இல்லாமல் ஆத்மாக்கள் யாரையும் கொல்லாது. மனிதர்களுக்குத்தான் கொல்வதற்கான காரணம் தேவையில்லை. தினசரி பல பேப்பர்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாயாவிற்கு என்னதான் நடந்தது? இதுதான் $1,000,000 கேள்வி. காரணம் தெரிந்தால் காரியமும் தெரிந்துவிடும். வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். ஹலோ ஹலோ வாசு தம்பியா? ஆமாம் சார், நீங்கள் யார்? இது செங்கல்பட்டுல அருணாச்சலத்தை தேடி வந்தீல? ஆமாம், சொல்லுங்கள் சார். அவரு இன்னைக்கு பாத்திரத்தை எடுக்க வந்தாரு. அப்ப அவர்கிட்ட நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் சொன்னேன். அதுக்கு அவரு அவ ஏன் வருவா, எதுக்கு வருவா, அதையே நம்ப மாட்டேன்ட்டாரு. நான் உங்களுக்கு அவர் தங்கி இருக்கிற அவரோட பொண்ணு நம்பரை அனுப்புறேன். நீங்களே கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? முடிஞ்சா அவங்க அட்ரஸை வாங்கிட்டு போய் பார்த்தாலும் சரி. அப்படிங்களா? ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஆமா, மலேசியாவில இருந்து அந்த பொண்ணு இங்கே தானே இருக்கு? ஆமாம்மா. அப்புறம் வெளியூர் போயிருக்காங்க, எப்போ வேணாலும் வந்துடுவாங்க. எதுக்கு அந்த பொண்ணை விட்டே பேசி பாருங்களேன். பாவம் அந்த மனுஷன். எம்ப காலமா அவ வருவா பாப்பான்னு காத்திருந்து அது நடக்கலைன்னு வெக்ஸ் ஆகி யாரோ சும்மா கிண்டல் பண்றான்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி பல முறை நடந்திருக்கும் போல. இப்ப வந்திருக்கான்னு சொன்னது நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. சரிங்க சார், அவங்க வீட்டு வந்தோடனே அவசியமாக கால் பண்ண சொல்கிறேன் சார். நீங்கள் அவங்க நம்பரை அனுப்புவீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவள் தான் எங்கே போனால் எப்படி இருக்கான்னு தெரியல. நான் யாரை கூப்பிட்டு போய் பேசுவேன்? ஹலோ, என்னடா சொல்ற?
ஷட். ஹலோ. ஹலோ, நான் வாசு பேசுறேன். தெரியுங்க நீங்க கால் பண்ணுவீங்கன்னு. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்களை பார்க்கணும். அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாங்க, தள்ளி போறதுக்கு நேரம் இல்லை இப்போ. அதுக்கு தான் நேரடியா வீட்டுக்கு வரேன். தப்பா நினைக்காதீங்க. சாரிங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க சாரி? நீங்க வாங்க. தேங்க்ஸ். சோ நான் சொல்றத இப்பதான் நம்புறாங்க. பரவாயில்ல, வரட்டும், பேசிக்கலாம். வாசு வாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லைங்க, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயமா பேச வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க போங்க, நான் வரேன். ம். இந்த விஷயத்துல தலையிடாத, ஒதுங்கிக்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை. நான் உன்னை முதல்ல பார்த்தப்பவே எனக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என் குறுக்க வராத, ஒதுங்கிட்ட. இதோட பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நீ என்ன பண்ணுவ? அவங்கள கொன்ன மாதிரி என்னையும் கொல்லுவ. எனக்கு சாக பயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இங்க இருந்து நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன். அதனால அங்க போய் அதையும் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல, சீரியஸா தான் நான் சொல்றேன். வழிய விடு. உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? அந்த ஆவி விஷயம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? என் ஃப்ரெண்டில் இன்னொருத்தன் இறந்துட்டான். என்ன சொல்றீங்க? எப்ப நடந்தது? இப்போதான் அங்கிருந்து தான் வரேன். எங்க இருந்தாரு? எப்படி இருந்தாரு? யாரோ மந்திரவாதியை பார்க்குறேன்னு போனோம். போகிற வழியில் கார் ஒரு பக்கம் இருக்க, அவன் ஒரு பக்கம் தனியாக செத்து கிடந்தான். அதான் நான் சொல்றேன்ல, அது ஏதோ ஒரு டார்கெட்டோட தான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க? ஏன் இப்படி பண்ணுது? எதுக்காக எங்களை டார்கெட் பண்ணுது? அதுக்கான காரணத்தை நீங்க தான் சொல்லணும். யாருன்னு தெரியாம நான் எப்படிங்க சொல்ல முடியும்? யாரோ தெரிஞ்சவங்க தான். உங்களால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி பண்றாங்க. என்னங்க இது அர்த்தம் இல்லாம இருக்கு? யாருன்னு தெரியாதுங்க எப்படிங்க எங்களால பாதிக்கப்பட முடியும்? நிச்சயமா தெரியாதவங்க யாரும் இதை பண்ண மாட்டாங்க. என்னங்க நான் மறுபடியும் அவ்வளோ சொல்றேன், நீங்க என்னடானா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க? ஒருவேளை என் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பொண்ணு தான். யார் அந்த பொண்ணு? என்னங்க நீங்க உயிரோட இருக்கவங்கள செத்து போன ஆவியோட இணைக்கிறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. இது வேற ஏதோ ஆவியோட வேலையா இருக்கலாம். சம்மந்தம் இல்லாம சிலருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றது இல்லையா? பேய் அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அது அவங்க சொந்தக்காரங்கள தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை.
இருந்தாலும் இதை பற்றி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். காரணம் இல்லாமல் சேக்கோ மாதிரி கொள்றது தான் ஆவிங்க. இதுதான் என்னோட கருத்து. நான் ரொம்ப வருஷமா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி 1-2 நடந்திருக்கலாம், ஆனா எல்லாமே அப்படி இல்ல. ஒரு ஆவின்னு நீங்க சொல்றது ஆத்மா. வஞ்சிக்கப்பட்டவங்க, ஏமாத்தப்பட்டவங்க, நிறைவேறாத ஆசையோட சாகுறவங்க தான் இப்படி சுத்துவாங்க. காரணமே இல்லாம ஒரு ஆத்மா இப்படி எல்லாம் பழி வாங்காது. இந்த விஷயத்துல எந்த காரணமும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. காரணம் இல்லாம அந்த ஆவி இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயும் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இங்கேயுமா இருக்கு? ஆமா. அது உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆ, சரி, நீங்க சொல்ற அந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? என்னங்க அந்த பொண்ணு பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலனாலும் நீங்க அவளா இருக்க முடியாது நம்புறீங்க பாருங்க. அப்படின்னா அந்த பொண்ணை நீங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் எதுவும் இல்லைங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பழகினது கொஞ்ச நாள் ஆனாலும் அது மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, உங்க கூட படிச்சவங்களா? படிச்சவங்களோ பார்த்தவங்களோ இல்லைங்க. அந்த அறிமுகமே ஒரு வித்தியாசமான அறிமுகங்க. இந்தாங்க. ஹலோ. சொல்லுங்க. யா, ஓகே, ஷூர். ஐயோ, திருட திருட என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான். யாரது வாங்க. டேய், யாருமா? ஒருத்தன் பேக் புடிங்கிட்டு ஓடுறான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதோ அங்க ஓடுறாங்க. என்னாச்சுங்க? ஒருத்தன் பேக பிடிங்கிட்டு ஓடிட்டான் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எந்த ப்ளீஸ். பக்கம் போனோம்? அதோ அந்த பக்கம். கொஞ்சம் சீக்கிரம் போனா புடிச்சலாம் சார். ரொம்ப தூரம் போயிருக்கான். என்னால பிடிக்க முடியுமா? என்ன நடந்துச்சுமா? என் பேக் ஒருத்தன் பிடிங்கிட்டு ஓடிட்டான். அதுலதான் முக்கியமா என்னோட பாஸ்போர்ட், விசா எல்லாமே இருக்கு. ஏமா எல்லாத்தையும் அதுலயே வைப்ப? ஆமாங்க. என் சொந்த ஊர் மலேசியாங்க. நான் இந்த ஊர் பொண்ணு இல்லைங்க. அதனால தான் நான் எப்போ ஹேண்ட்பேக்லயே வச்சிருப்பேன். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா. போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னமா யோசிக்கிற? போலீஸ் போன் பண்ணுமா? ம். திருட்ட ஓடுற. அடியாதி சார். சார் அடியாதி சார். அடியாதி சார். ஓடுறா ஓடுறா. இது அவரே வந்துட்டாரு. இந்தாங்க உங்க பேக். ஏமா ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரமா போமா. ஆ எல்லாம் சரியா இருக்கு பாருங்க. எதுவுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆ என்னங்க பணமா? நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணலங்க. நமக்கு முன்னாடி தப்பு நடக்கக்கூடாது.
பை த வே ஐ எம் வாசு. ஐ மாயா ஃப்ரம் மலேசியா. நினச்சேன் நீங்கள் இந்த ஊர் இல்லைன்னு எனக்கு அப்போவே டவுட்டு. எனக்கும் மலேசியா வரணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. சரி நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சார். ம் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் சேஃப்டிக்கு துணைக்கு நிக்கிறீங்களா? கொஞ்சம் வேலை இருக்குங்க. ப்ளீஸ் சார். சரி ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ. ஓகே சார். ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. என்னங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். மாயா தீபிகாவை பயமுறுத்துவதை பார்த்தால் அவளால் தீபிகாவிற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று தோன்றுகிறது. ஆவிகளை கட்டி போடும் மந்திரவாதிகளே அந்த ஆவிகளால் பலியாக்கப்படும் சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் ஆவிகளை பார்க்கும் தீபா மட்டும் எம்மாத்திரம்? பொதுவாக ஆத்மாக்கள் எல்லோரையும் துன்புறுத்துவதில்லை. அவைகள் பாம்புகளைப் போல இடையூறு செய்பவர்களை மட்டுமே அது தாக்கும், கொல்லும். அப்படி என்றால் மாயாவின் ஆத்மா தீபிகாவை விட்டு வைக்குமா அல்லது காவு வாங்குமா? மாயா மலேசியாவிலிருந்து அவர்களை பெற்றவர்களை தேடி வந்தாள். உதவி செய்தவனை மாயா சந்தேகப்பட்டு விட்டாள். அப்படி என்றால் வாசு சந்தேகத்துக்கு உட்பட்டவனா அல்லது அவன் சந்தேக வலைக்குள் விழுந்து விட்டானா? வாருங்கள் பார்க்கலாம். அடடா பர்ஸை விட்டு போயிட்டாங்களே. ஏப்பா இங்க வாப்பா. வந்தாங்களே அந்த அம்மா பர்ஸை விட்டு போயிட்டாங்க, கொடுத்து. டேய் இருடா, திருப்பி கூப்பிடுறேன். வணக்கம் சார். நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், இது நான் தான். இது யாருமா? இவன் தான் சார் இந்த கேங்கோட லீடர். திருடின பர்ஸ குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு முக்கியமான திங்ஸ் எல்லாம் அபேஸ் பண்றதா என்னோட வேலையே. பாருங்க சார், என் பர்ஸ காணோம். பாருங்க, இந்த பர்ஸ்லோட கார்ட்ஸ், முக்கியமான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு சார். சார் அந்த பொண்ணு போய் சொல்லுது சார். நான் அது மாதிரி ஆள் இல்லை சார். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிட்டேன் சார். என்னம்மா நீ இப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான்? சார், எந்த திருடன் தான் சார் உண்மையை சொல்லிருக்கான்? இப்ப என்னோட பர்ஸ காணோம், வேற யார் சார் எடுத்துக்க முடியும்? மேடம் இந்தாங்க உங்க பர்ஸ். கடையில் வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓனர் கொடுத்துருவா சொன்னாங்க. இந்தாங்க மேடம். ம் ஏமா காண போன பர்சி தானே? ஏமா எங்கேயாவது பர்ஸ் வச்சுட்டு ஏமா எங்க உயிரை எடுக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க சார். இனிமேலாவது ஒழுங்கா இருமா. போதுமா? உங்களுக்கு வழியே ஹெல்ப் பண்ண போய் சார். இந்த அவமானம் போதும் எனக்கு. வரேன். ச்சே. தன்னை சந்தேகப்பட்ட மாயாவை வாசு கொன்றிருப்பானோ என்று தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் அப்படி இருக்காதோ என்றும் தோன்றுகிறது. ஒரு சின்ன காரணத்திற்காக வாசு மாயாவை ஏன் கொல்லப் போகிறான்? அப்படி என்றால் பிரச்சனை வாசுவிடம் இல்லை, அவனது நண்பர்களிடம்தான். என்ன அந்த பிரச்சனை? மாயா வாசுவின் சந்திப்பு இதோடு முடிந்து விட்டதா அல்லது தொடர்கிறதா? அது முடிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது தொடர்வதனால்தான் வாசு இன்றும் மாயாவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். கடந்த கால கசப்பான சம்பவங்களை நாம் நிகழ்காலத்தில் நினைத்து பார்க்கும் பொழுது அது கசப்பான சம்பவங்களாக நமக்கு தோன்றாது. சில சமயங்களில் அதை நினைத்து நாம் சிரித்தும் மகிழ்ந்தும் கொண்டிருப்போம். ஆனால் மனதில் ஏற்படும் வலி அப்படிப்பட்டவை அல்ல. அது சாகும் வரை நமக்கு வலிகளாகவே இருந்து விடுகிறது. வாசுவிற்கு ஏற்பட்டது கசப்பான சம்பவங்களா அல்லது மனதில் இருக்கும் வலிகளா? வாருங்கள் பார்க்கலாம். அண்ணா, கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். வாவ்
ஏன்டா வண்டியை ஓரம் கட்டின? மச்சி செம்மையா மச்சி. நேரடி இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். சமாடா. ஏரியால புதுசா இருக்கே, அதான் கேட்டேன். இருடா மச்சான், நானே போய் கேட்டு வரேன். இருடா, அவளே நம்ம பக்கம் வர மாதிரி தான் இருக்கு. அவகிட்ட கேட்டு வந்துடுறேன்டா. கொஞ்சம் இருடா. என்னடா பண்ற? அங்க பாரு மச்சான், அன்னைக்கு ஒரு வீடு சொன்னல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இங்க வாசுதேவன்ங்கிறவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? வாசுதேவன் அட்ரஸ் கொடுங்க. அந்த வீடு அதுவா? ஆமா. ஓகே, தேங்க்ஸ். என்னடா மச்சான், அவனை தேடி பொண்ணெல்லாம் வருது. அவனை தேடி பொண்ணு போறா, நம்ம பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு பிரச்சனை என்னவென்று தெரிந்துவிட்டது. இது வாசுவின் பிரச்சனை அல்ல, வாசுவின் நண்பர்களின் பிரச்சனை. ஆனால் வாசுவும் ஒருவேளை இதில் இருப்பானோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும்? பணத்திற்காக எதையும் செய்யும் உலகம்தான் இது. ஒருவேளை அப்படி இல்லாமலும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. வாசுவின் முகத்தில் தென்படும் வலி அதைத்தான் குறிக்கின்றது. வாசுவிற்கு தெரியாமல் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன அந்த சம்பவம் தெரியாது. எப்படி நடந்தது தெரியாது. யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் இறந்து போன மோகன், பழனி மட்டும் இதில் இருக்கிறார்கள் என்று உறுதியாக தெரிகின்றது. மற்றவர்கள் கண்ணால் கண்டு காதால் கேட்டு தீர விசாரித்தால் மட்டுமே இந்த உண்மை வெளியே வரும். உண்மை வெளிவர நாளை வரை காத்து